ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உருவாக்கிய அதாவது கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உருவாக்கிய கோ 50 அப்படின்னு சொல்லக்கூடிய நெல்ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நெல்ரகத்தோடைய சிறப்பு பண்பு என்ன சொல்லப்படுது அப்படின்னா குலை நோய், பழுப்பு புள்ளி நோய், இலையுறை அழுகல் நோய், பாக்டீரியா இலைக்கருகல் நோய், துங்குரோ வைரஸ். ஸோ இந்த 4-5 நோய்களுக்குமே மிதமான எதிர்ப்பு திறன் உடைய ஒரு நெல்ரகமாக தான் இந்த கோ 50 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெல்ரகத்தை சொல்கிறாங்க. இந்த நெல்ரகத்தை 2010 வருஷம் வெளியிடுறாங்க. ஸோ இந்த நெல்ரகத்தோடைய பெற்றோர் இதை 2 நெல்ரகத்தை இனக்கலப்பு செஞ்சு உருவாக்கப்பட்ட ஒரு நெல்ரகம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோ 43 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெல்ரகத்தையும் ஏடிடி 38 ஒட்டு அந்த ரெண்டு நெல்ரகத்தையும் சேர்த்து உருவாக்கப்பட்டதான் கோ 50 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெல்ரகம். ஸோ இந்த நெல்ரகம் எந்த பருவத்திற்கு ஏற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்சம்பா தாளடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பருவத்திற்கு தான் ஏற்றது. ஸோ அதனால் இதோடைய அறுவடை காலம் எவ்வளோ நாட்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135 நாட்களுக்குள்ளே தயாராகக்கூடிய ஒரு நெல்ரகமாக கருதப்படுது. ஸோ பின்சம்பா தாளடி இந்த பருவத்தில் விளையக்கூடிய நெல்ரகம். ஸோ இது எவ்வளோ மகசூல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 பெர் ஹெக்டர் அந்த இதில் தான் சொல்கிறாங்க. 6338 கிலோ பெர் ஹெக்டருக்கு மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோடைய அரிசி நிறம் வெள்ளை கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த நெல்ரகத்தோடைய அந்த அரிசி அமைப்பு மத்திய சன்னரக அரிசியாக கருதப்படுது. ஸோ மத்திய சன்னரக அரிசி அப்படின்றதுனால இட்லி அரிசியாகவும் இந்த அரிசியை பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 5 விதமான நோய்களுக்கும் மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட நெல்ரகமாக கோ 50 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெல்ரகத்தை சொல்லப்படுது. ஸோ இது ரிலேட்டான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நண்பா. ஓகே, அடுத்த மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.